உலகின் தண்ணீரற்ற நாடு தமிழ்நாடு. சொல்லறிமா தமிழ் திரு அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள், கோவை. இவர் செட்டி நாட்டை சேர்ந்தவர். செட்டி நாட்டு புகழ் உங்களுக்கு தெரியும். உணவுலையும் சரி, பண்பாட்டு பழகலையும் சரி. காலை உணவுக்கே திருமணத்துல 2 இலை போடுவாங்க. அதை ஒரு 10 முறை சாப்பிட்டாலே தொப்பை குறைஞ்சிடும். 8 தான் எடுக்கணும். என் நண்பருடைய பொண்ணு பெயர் மாதவி. பெயர்ந்தேன். அவர் பேர் நாச்சியப்பன். இந்த நாச்சியப்பன் பேர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அம்மா பேர் பாதி வரும், உத்தரசப்பன் எங்க அப்பா பேர் பின்னால் வரும். அதனால அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். அவர் திருமணத்து பேருமோ பொண்ணு திருமணம். அவர் என்ன சொல்றாரு, காலை உணவு முடிச்சுட்டு கிளம்புறேன்னு, நண்பர் உணவு சிறப்பான உணவுக்கு பார்த்துட்டு தான் போகணும், சாப்பிட்டு தான் போகணும். ஐயா இதுவே ஒரு வாரத்துக்கு போறோம் செரிக்கிறதுக்கு. இல்ல சாப்பிட்டு தான் போகணுட்டாரு. 3 பாயாசம், 2 இனிப்பு, 18 வகை கறிகள். எனக்கு மயக்கமே வந்துட்டு. ஏன்னா பொட்டம் போட்டு கொடுத்துருந்தேன், ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்டுருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு இதை சேர்ந்தவர். இவங்க வணிகத்தில் மிக சிறந்தவங்க. நம்ம பட்டினத்தார் உங்களுக்கு தெரியும். காதறிந்த ஊசியும் வாராதேகான் கடைபிடிக்கன்னு சொன்ன ஒரு பெருந்தகை. அவங்க எல்லாம் வணிகத்தை சேர்ந்தவங்க. கோவலன் மாசாத்துவான், கப்பல் கடல் ஓட்டுறவங்க. அந்த மாதிரி பெரிய வணிகத்தை சேர்ந்தவங்க. ஐயாவும் வணிகத்துல இருக்காரு. ஐயா பேசுவாரு. ஐயாவுக்கும் அதே மாதிரியாக 3/4 மணி நேரம், ஒரு 5 மணித்துளி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையெல்லாம் நின்னருளின் தொழில்கள் அன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருளுவாயே. மிக சிறப்பானதொரு தமிழ் மன்றத்திலே உரையாற்றுவது குறித்து நான் மட்டில்லாத மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அம்மா அவங்க மிகச்சிறந்த வரவேற்புரையை கொடுத்தார்கள். ஒரு வரவேற்புரை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவருடைய வரவேற்புரை தான் ஒரு இலக்கணம் என்று சொல்லுவேன். நான் எத்தனையோ தமிழ் விரும்பிகளை பார்த்திருக்கிறேன், தமிழ் நேயர்களை பார்த்திருக்கிறேன். தமிழ்வாணன் ஐயா போல ஒரு தமிழ் நேயரை நான் பார்த்ததே கிடையாது. அவரிடம் பேசுவதற்கே நமக்கு அச்சமாக இருக்கும். ஏதாவது ஒரு சொல்லை மாற்றி சொல்லிவிடுமோ என்கிற அச்சம் எனக்கு எப்போதும் உண்டு. அப்படிப்பட்ட அவருடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த சிறந்ததொரு விழாவிலே கலந்து கொள்வது குறித்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது எல்லாம் நமக்கு இன்னைக்கு கூடியிருக்கிறோம். தமிழ் தமிழ் என்று நாம் எல்லோருமே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா பொது வெளியில் தமிழ் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோருமே நன்கு அறிவீர்கள். எல்லாருமே நன்கு அறிவீர்கள். நான் புத்தகத்தோடு சார்ந்து இயங்குபவன். பெரிய ஒரு புத்தக நிறுவனத்துல எவ்வளவு அன்பர்கள் புத்தகங்களை தேடி வருகிறார்கள் என்று நான் பார்க்கும்போது எனக்கு துன்பம்தான் ஏற்படுகிறது. பெரிய துன்பத்திற்கு உள்ளாகி நிற்கிறேன். இன்னைக்கு தமிழ் படிப்பவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். தமிழ் மன்றங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இளைஞர்களை தமிழ் படிக்க செய்ய வேண்டும். குழந்தைகளை போய் நம்ம தமிழ் படிங்க, திருக்குறள் படிங்க, ஆத்திசூடி படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் கடந்து இளைஞர்களை தமிழ் படிக்க செய்ய வேண்டும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை நூல்கள் அறிவியல் நூல்கள் தமிழ்ல வருகின்றன. இன்றைக்கு அறிவியல் நூல்கள் தமிழில் வருவதே இல்லை. இது வேதனையான ஒரு உண்மை. ஒரு பையன் வந்தான். அவன் வண்ணத்து பூச்சிகளை பத்தி ஒரு 3 நிமிடத்துல 108 வண்ணத்து பூச்சிகளுடைய பெயரை சொல்லிடுறான். அவனுக்கு ஏதாவது ஒரு விலங்குகளை பற்றியோ பறவைகளை பற்றியோ ஒரு தமிழ்ல ஒரு சிறந்த நூல்களை கொடுப்போம் அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு தமிழ் நூல் கூட கிடைக்கல.
ஏன்னா அப்படி இருக்கிறோம் நம்ம, அப்படிப்பட்ட ஒரு துன்ப சூழ்நிலையில் இருக்கிறோம். நான் இப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பன்மொழி புலமை வாய்ந்த தமிழ் அறிஞர்கள் தேவை. பன்மொழி புலமை வாய்ந்த தமிழ் அறிஞர்கள் தேவை. இப்ப இரண்டாம் உலக போர் நடந்தது. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் முன்னேறிய நாடுகள் எல்லாமே தாய்மொழியை கல்வி மொழியாக கொண்டவை. நீங்க ரஷ்யாவை எடுத்துக்குங்க, மக்கள் தொகை அதிகம் கொண்ட சீனாவை எடுத்துக்குங்க, இது போல ஜெர்மனி எடுத்துக்குங்க, இத்தாலியை எடுத்துக்குங்க. அவங்க எல்லாமே தாய்மொழி கல்வியில ரொம்ப முக்கிய கவனம் செலுத்துறாங்க. நம் தமிழ்நாட்டுல இருக்கிறத போல ஒரு கல்வியில தாய்மொழியில ஒரு அவல நிலை எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. தமிழே படிக்காம முனைவர் வரைக்கும் போயிடலாம். இந்த அவல நிலையை நம்ம எப்ப மாத்த போறோம்? தன்னிகர் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஐயா பேச சொல்லியிருக்காங்க. எப்ப மாத்த போறோம்? தமிழ் என்பது விழுமியம், பெருமிதம், வீரம், ஈரம், அறிவு, செறிவு, காதல், கலைகள், மெய்யியல் எல்லாம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த பெரும் பண்பாடு, பண்பாட்டு பெருவெளி. தமிழ்ல என்ன இருக்கு? விழுமியம் இருக்கு, பெருமிதம் இருக்கு, வீரம் இருக்கு, ஈரம் இருக்கு, அறிவு இருக்கு, செறிவு இருக்கு, காதல் இருக்கு, கலைகள் இருக்கு, மெய்யியல் இருக்கு. ஆனா எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு அதை உள்வாங்க முன் வருகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நான் மெய்ப்பு பார்க்கிறேன். என்னுடைய தொழில் என்னன்னா, தமிழ் புத்தகங்களுக்கு மெய்ப்பு பார்ப்பது, ஆங்கில புத்தகங்களுக்கு மெய்ப்பு பார்ப்பது தான் என்னுடைய தொழில். அதை தான் நான் தொழிலாக கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகள் வணிகம் செய்தேன். அதெல்லாம் போதும், இனிமே வணிகம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த துறைக்குள்ள வந்துட்டேன். இந்த துறைக்குள்ள வந்த பிறகுதான் இதனுடைய துன்ப நிலை நமக்கு தெரிகிறது. இப்ப இத நான் ஒரு சொற்பொழிவு மாதிரியே செய்ய போறது இல்ல. சொற்பொழிவு கிடையாது, ஒரு உரையாடல் தான். ஒரு உரையாடல் தான். ஏன்னா அறிவு சார்ந்த கூட்டம் இந்த கூட்டம். எனக்கு தெரிந்த எல்லாத்த காட்டிலும் உங்களுக்கு அதிகமா தெரியும். நான் உட்கார்ந்துட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு நான் எதையும் சொல்லி விளங்க வைக்க போவதில்லை. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப தமிழ் மன்றங்களினுடைய எதிர்கால திட்டம் என்ன, என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான். நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். எனது மக, பெரிய மக அமெரிக்காவில் பணிபுரிகிறார். அவ கணினி தான் படிச்சா, ஆனா அது அந்த தொழில் செய்ய அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆசிரியையாக பணிபுரிகிறாள். இப்ப அவளுடைய ஒரு விபரிப்பு தன்மையை பார்த்துட்டு பக்கத்து வகுப்பு ஆசிரியைகள் எல்லாம் போய் இவளுக்கு இன்னும் கொஞ்சம் உயர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அடுத்த நாள் வேற ஒரு வகுப்புக்கு, உயர் வகுப்புக்கு இவ மாற்றலாக போறா. அந்த ஒரு சூழல். அப்ப சொல்றா, நாளையிலிருந்து நான் வேறு ஒரு வகுப்புக்கு போறேன்னு சொல்லி பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன். அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நீங்க போகக்கூடாது மேம், போகக்கூடாது மேம்னு கட்டி பிடிச்சுக்குது. அவ எனக்கு இதை சொன்னா, எப்படிப்பா இது நடந்தது அப்படின்னு கேட்டேன். இது எப்படி நடந்தது? எனக்கு பெருமையாக இருந்தது. நம்ம உண்மையிலேயே நம்முடைய மகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு பெருமையும் பூரிப்பும் எனக்கு இருந்தது. அப்ப அவள்கிட்ட சொன்ன, இது எப்படிப்பா நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவ சொன்னா, அப்பா இந்த பிள்ளைங்களுக்கு நான் திருக்குறள் சார்ந்த கதைகளை ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுத்தேன், ஆத்திசூடி சார்ந்த கதைகளை நான் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுத்தேன். அந்த கதைகளை நன்றாக உள்வாங்கி கொண்ட பிள்ளைகள் நான் இந்த வகுப்பிலேயே இருந்தால் இது போல நிறைய கதைகள் நமக்கு கிடைக்குமே என்று என் கால்களை கட்டி பிடித்துக் கொள்கின்றன. என்னை அடுத்த வகுப்புக்கு அனுப்பவில்லை என்று சொன்னாள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தன் மகளே சான்றோன் என கேட்ட தந்தை உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. அவன் சொன்ன காரணம் என்னன்னா, திருக்குறள் சார்ந்த கதைகளை நான் சொல்லிக் கொடுத்தேன், ஆத்திசூடி சார்ந்த கதைகளை நான் சொல்லிக் கொடுத்தேன் என்பதுதான். அதனாலதான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாம், சீனா, ஜப்பான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா
அவங்க மொழியை கத்துக்காம அவங்களுடைய தொழில்நுட்பத்தை நாம் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஜெர்மனில அவங்க தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க மொழியை நம்ம கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தமிழ்நாட்டுல தான் அந்த மொழி சார்ந்த கல்வியில பெரிய அவல நிலை நிகழ்கிறது. இப்ப பக்கத்துல கன்னட நாடு இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி மலையாளி மலையாளியோட பேசுறாங்க, கன்னடர்கள் கன்னடர்களோட பேசுறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம தமிழ் மொழியில கத்துக்கணும்னா அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. கன்னடத்துல பெங்களூர்ல நான் முதல் கல்வியா என் தாய்மொழியை தான் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க விருப்பம் தெரிவித்தால் கண்டிப்பாக தமிழ் மொழியை கத்துக்கலாம், கன்னடத்தையும் கத்துக்கலாம். அதனாலதான் இப்ப பெங்களூர்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 4 மொழி 5 மொழி அழகா தெரியுது. தமிழும் அருமையா பேசுறாங்க, கன்னடம் தெரியுது, ஹிந்தி தெரியுது, மலையாளம் தெரியுது, எல்லாமே தெரியுது. நம்ம மொழியில மிக மிக பின் நிலையில இருக்கிறோம். அதான் இதுதான் இப்ப ஐயா ஒரு அடிய எடுத்து கொடுத்தாங்க. வாசை குழந்தைசாமி ஒரு அருமையான பாடலை சொன்னார். ஆங்கிலமும் நன்கறியீர், செம்மை சான்ற அயல் மொழிகள் கற்பதிலும் ஆர்வம் காணீர், தீங்கிழைக்கும் பிற மொழி என்று எதிர்ப்பீர், பேசும் செழுந்தமிழின் முழுமையையும் தெளிந்தீர் இல்லை. எப்படி பாருங்க, எதுவுமே தெரியாத பிள்ளைகளை தான் நம்ம இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலும் செம்மை இல்லை, தமிழிலும் செம்மை இல்லை, அயல் மொழிகளிலும் செம்மை இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஒரு விஷயம் சொன்னார், அருமையான விஷயம்ங்க. தமிழர்கள் ஒரு 10 நோபல் பரிசுகளையாவது பெற வேண்டும் அப்படின்னார். தமிழர்கள் ஒரு 10 நோபல் பரிசுகளையாவது பெற வேண்டும். ஏன் சொன்னார் அப்படின்னா, தாகூர் வங்காள மொழிக்காக நோபல் பரிசு பெற்ற பிறகு எல்லாரும் உலகமெல்லாம் வங்காள மொழியை கற்றுக்கொள்ள விரும்பியது. அப்ப நம்ம தமிழர்கள் நோபல் பரிசு பெற்றுக்கொண்டால் தமிழை எல்லாரும் படிக்கணும் வருவாங்க இல்லையா? அதனால தமிழர்கள் நோபல் பரிசு பெற வேண்டும் சொன்னார். ஜெயகாந்தன் ஒண்ணு சொன்னாரியா, ஜெயகாந்தன் இதை சொல்லிதான் ஆகணும். தமிழ் சிறுகதைக்கு ஈடாக நோபல் பரிசு பெற்ற சிறுகதைகள் கூட கிடையாதுன்னு சொன்னார். தமிழ் சிறுகதைகளுக்கு ஈடாக நோபல் பரிசு பெற்ற சிறுகதைகள் கூட, ஏன்னா நமது பண்பாட்டை சொல்லிய கதைகள் அவைகள். நம்ம தன்னிகர் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த தன்னிகர் இல்லாத தமிழ்நாட்டின் பெருமைகளை சொல்லிய கதைகள் நம்முடைய கதைகள். ஆர் சூடாமணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, மிகச்சிறந்த கதையாசிரியை. அவங்க கூட்டு குடும்ப வாழ்க்கையை பத்தி, குழந்தைகளை பத்தி அவங்க சொன்ன மாதிரி யாருமே சொல்லலன்னு நான் சொல்லுவேன். ஆர் சூடாமணி அப்படி சொன்னாங்க. அவங்க கதைகளை இப்ப ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட பிறகு எல்லாம் ஆர் சூடாமணி புத்தகம் வேணும் கேட்கிறாங்க. ஏன்னா அவை நம் தமிழர்களுடைய பண்பாட்டு பெருமைகளை சொல்லிய கதைகள், கூட்டு குடும்ப வாழ்வை பதிவு செய்த கதைகள். அப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேணும் அப்படிங்கிற கருத்து என்ன அப்படின்னா, 2000 வருடம் ஆயிடுச்சுங்க. சமஸ்கிருதம் நம்ம தமிழ்நாட்டுல 2000 வருடங்களாக இருக்கிறது. 900 வருடங்களாக உருது இருக்கிறது. 700 ஆண்டுகள் ஆகிவிட்டது மராட்டியர்கள் நம்ம நாட்டுக்கு அப்ப இதுல எல்லாம் நம்ம போகல. 400 ஆண்டுகளுக்கு முன்னால ஆங்கிலத்துல நம்ம எல்லாம் மயங்கி போய் அதுல திளைத்து கிடக்கிறோம். ஆங்கிலம் வேணும், எல்லாம் வேணும். ஆங்கிலத்துக்குள்ள நம்ம ஆளுங்க திளைத்து 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 இப்ப எந்த குழந்தைங்களும் தமிழ் மொழியே படிக்கிறது இல்லை, எந்த பிள்ளைகளும் படிக்கிறது இல்லைங்க. நான் உறுதிப்பட சொல்றேன், ஒரு குழந்தை கூட தமிழ் படிக்க தெரியாது என்று சொல்லுவதை பெற்றோர்கள் பெருமையாக கருதுகிறார்கள். இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா பெரிய மொழி சிதைவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். யுனெஸ்கோ 2005 பூமியின் நினைவுகள் அப்படின்னு ஒரு கருத்தை திரட்டுவதற்காக யுனெஸ்கோ தமிழ்நாட்டுக்கு வந்தது, எல்லாம் இந்தியாவுக்கு எல்லாம் வந்தது. அப்ப அவங்க இந்தியாவின் அடையாளமாக தேர்ந்தெடுத்தது தமிழ் மொழி. இந்தியாவினுடைய அடையாளமாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுத்தது தமிழ் மொழியை தான் 2005. ஏன்னா அப்பேற்பட்ட தொன்மை வாய்ந்த மொழி இன்னைக்கு எவ்வளவு பெரிய சீரழிவை நோக்கி நம்ம ஒரு அகராதி நம்ம கிட்ட உருப்படியான அகராதி நம்ம கிட்ட இருக்கா?
ஒரு அகராதி கிடையாது. பல்கலைக்கழகங்கள் என்ன வேலை இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப நீங்க எங்க போய் தேடி பார்த்தாலும் மறுபதிப்பே கிடையாது. பழைய அகராதி, இப்ப எங்க வீட்டுல நான் ஒரு அகராதியை வச்சிருக்கேன். அது வந்து சிதம்பரநாதன் செட்டியார் தொகுத்த அகராதி, மிகச்சிறந்த அகராதி. ஒவ்வொரு ஆங்கில சொல்லுக்கும் செம்மாந்த தமிழ் சொற்கள் இருக்கின்றன, செறிவான தமிழ் சொற்கள் இருக்கின்றன. 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு 2000 ரூபாய் போட்டு 3000 ரூபாய் போட்டாலும் வாங்க தயாராக மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த அகராதி கிடையாது. நம்ம தமிழ் மன்றங்கள் என்ன செய்ய போகிறோம்? முதல்ல வந்து நம்ம குழந்தைங்களை படிக்க செய்யறோம், சரி. இளைஞர்களை படிக்க செய்ய வேண்டும். அதாவது இப்பதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க, பொறியியல் கல்லூரியில தமிழ் பாடங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. நம்ம அப்பாத்துரையார் சொன்னாரு, தமிழை மட்டும் நீங்க இலக்கண சுத்தமா செறிவோடு படிச்சுட்டா 1000 மொழிகளை கூட நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம இளைஞர்களிடம், நம்ம குழந்தைகள்கிட்ட எதை போய் சேர்க்கணும்னா, தமிழ் இலக்கணத்தை கத்துக்கிட்டீங்கன்னா போதும்டா, மற்ற மொழிகளை நீ வந்து பிச்சு உதறலாம்ங்கிற அந்த 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 மெய்யியலை நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தா அவன் படிக்க வருவான். நீ தமிழை படிச்சுட்டா போதும்டா, மற்ற மொழிகளை எல்லாம் நீ வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரணும். பாரதி மிக அருமையாக சொன்னார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னார். சேமமுற, அதான் தமிழ் முழக்கம்னா என்ன? வெறும் தமிழ் முழக்கம் கிடையாது. தமிழை படிச்சா உனக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டும். தமிழ் படிச்சா உனக்கு இது கிடைக்கும். ஆனா முழுமையான ஆற்றல். இப்ப மருந்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டே மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள்னு தேவாரம் சொல்லுது. நானே அனுபவத்துல யாரும் உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்க்க போனா, கந்தர் அலங்காரத்துல சில பாடல்கள் இருக்கு. கந்தர் அலங்கார பாடல்களை சொல்லுவேன், இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு. தேவாரத்துல சில பாடல்கள் இருக்கு, இதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பாரதி கிட்ட சில பாடல்கள் இருக்கு, இதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். தோளை வலிவுடையராக்கி உடற்சோர்வும் பிணிவளவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர்போல் ஒளி நன்னி திகழு முகம் தந்து மதவேளை வெல்லும் முறை கூறி தவமேன்மை கொடுத்தருள வேண்டும் ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை படிங்க. உடல் நலிவுற்று இருந்தா இந்த பாட்டை நீங்க படிங்க, கொஞ்சம் எந்திரிக்கலாம். அப்புறம் அடுத்தடுத்து பாட்டு இருக்கு. சென்றதினி மீளாது மூடரே, எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை தின்ன முறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை படிக்கும்போது நீங்க எந்திரிச்சு நடக்கலாம். அப்ப தமிழ் பாட்டுகள், மந்திரங்கள், இந்த பாடல்களை வந்து நம்ம வந்து சாதாரணமாக சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ள உள்வாங்கி அந்த பாடல்களை வந்து நமது குருதியோடு கலக்க செய்து சொல்லும் போதுதான் அவை வந்து நமக்கு வெற்றியை தரும். அந்த 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 வெற்றி நமக்கு கிட்டும். இது மாதிரி தமிழை படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லி தரோம். திருக்குறளை படித்தால் இவ்வளவு பயன் இருக்கு. நான் எல்லா இடத்துலயும் ஒண்ணு சொல்றது உண்டு. மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த மருந்து அதிகாரத்துல 10 பாடல்களையும் தமிழர்கள் மனப்பாடம், பொருளோடு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சுக்கிட்டா நோயே வராது. அதை வந்து செய்யணும். இதை வந்து இளைஞர்களிடம் சொல்ல வேண்டும். இப்ப பாரதி எதுக்காக பாடினார் பாட்டு? பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து நிகழ்ச்சி சொல்ல பான் நிகழ்த்து நாமம் ஒரு தமிழர் என கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கும் நம்மிடம் நடந்துகிட்டு இருக்கு. பாரதிதாசன் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தோமா? உலக அளவுல கொண்டு போய் சேர்த்தோமா? அழகின் சிரிப்புக்கு ஈடாக உலக இலக்கியத்தில் ஏதாவது ஒரு இலக்கியம் உண்டா? ஏன் நம்ம செய்யல? ஒருத்தர் வேர்ட்ஸ்வொர்த் வர முடியாது, யாரும் வர முடியாது.
அழகின் சிரிப்பை பொருளோடு படிக்க வேண்டும், பொருள் அறிந்து படிக்க வேண்டும், எழுத்தண்ணி படிக்கணும். ஐயா கிட்ட நான் வந்து சிவலிங்க ஐயா வந்திருக்காங்க. தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட பெருமகன். சொந்த செலவுல 2 லட்சம் ரூபாய் வருடம் சொந்த செலவுல விழா நடத்துறார். சொந்த செலவுல அதுக்காகவே அலைகிறாருங்க. அதுக்காகவே தினசரி அலைகிறார். தான் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததால் மட்டும்தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. தான் எழுதிய கீதாஞ்சலியை அவரே மொழிபெயர்த்து கொண்டார். அவருடைய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததால் நமக்கு நம்ம வந்து பாரதிதாசனை வந்து கொண்டு போய் சேர்த்து இருக்கணுங்க. நிச்சயமாக கிடைத்திருக்கும். அழகின் சிரிப்பு போல ஒரு பாடல் கிடைக்காது. திருவிளக்கில் சிரிக்கின்றாள், நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாடின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள், அடடே செந்தோள் புறத்தினிலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புதுநடையில் பூரித்தாள், விளைந்த நன்சை நிறத்தினிலே என் விழியை நிறுத்தினாள், என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள். இப்ப அதான் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள். இந்த சொல்லாட்சிகளை நம்ம ஒவ்வொருவரும் நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். கேட்க மாட்டாங்க, குழந்தைங்க வந்து கேட்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி தரணும். அப்பதான் நம்ம வந்து மலையாளிகளை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நோபல் பரிசு பெற்ற புத்தகம் மலையாளத்துல அடுத்த ஆண்டே வெளிவந்துருதுங்க. அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு மொழிபெயர்க்க, இந்த ஆண்டு நோபல் பரிசு ஒரு புத்தகம் வாங்கிருச்சுன்னா அடுத்த ஆண்டு அது மொழிபெயர்த்தணும். ஆனா நம்ம வரல. நம்ம இதுல எந்த மொழிபெயர்ப்பு வந்திருக்கு? இப்பதான் கொஞ்சம் இந்த அந்த தொழில்நுட்ப கல்வி வந்த பிறகு மொழிபெயர்ப்புகள் அதிகமாக வர துவங்கி இருக்கின்றன. தமிழ்ல இருந்து A.K. ராமானுஜம் தான் சங்க இலக்கியத்தை மொழிபெயர்த்தார். A.K. ராமானுஜம் சங்க இலக்கியத்தை மொழிபெயர்க்கவில்லை என்றால் தமிழருடைய அருமைப்பாடு வெளி உலகத்திற்கு தெரிந்திருக்காது என்று நான் உறுதிபட சொல்லுவேன். சங்க இலக்கியத்தினுடைய அருமை பெருமைகள் உலகத்திற்கு தெரிந்தது அவரால் தான். அதுக்கு பிறகுதான் மகாகவி பாரதி அதுக்கு முன்னால சங்க இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்தார். உவே சாமிநாத ஐயர் சேர்த்தார். உவே சாமிநாதருக்கு வந்து நமது பாரதி வந்து எவ்வளவு அழகான பாட்டு பாடியிருக்கிறார். செம்பரிதி ஒளி பெற்றான் பைனரவு சுவை பெற்று திகழ்ந்ததாம்பம் உம்பரலாம் சுவை பெற்று திகழ்ந்ததான் அருமையா. அந்நியர்கள் தமிழ்ச்செவ்வி அறியாதார் இன்றம்மை ஆழ்வாரேனும் பன்னிய சீர் மகா மகோபாத்தியாய பட்டம் பரிவின் இந்து பொன்னிலவு குடந்தை நகர் சாமிநாதன் தனக்கு புகழ் செய்வாரேல் முன்னைவன பாண்டியரின் நாள் இருந்திருப்பின் இவன் பெருமை மொழியலாமல் பாடினார். தமிழினுடைய அருமையே தெரியாத ஆங்கிலேயன் இன்றைக்கு மகா மகோபாத்தியாய பட்டத்தை வந்து உவே சாமிநாதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழினுடைய பெருமையை அறிந்திருந்த பாண்டிய மன்னன் இன்னைக்கு இருந்திருந்தால் எவ்வளவு கொண்டாடி மகிழ்ந்திருப்பான்னு பாரதி பாடினார். சங்க இலக்கியத்தினுடைய அருமைப்பாடுகளை அன்றே புரிந்து கொண்டதால் பாடினார். அதுக்கப்புறம் தான் A.K. ராமானுஜம் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புங்க. மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு எல்லாரும் அவசியம் படிக்கணும். மிகச்சிறந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை சங்க இலக்கியத்திற்காக A.K. ராமானுஜம் கொடுத்தார். அதற்கு பிறகுதான் தமிழருடைய அருமை பெருமைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரிந்தது. இந்த உலகத்துக்கே தெரிந்தது. அப்புறம் வி கனகசபை பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 1905 வந்து ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னா தமிழர் யார், தமிழர் யார். அந்த தமிழர் யார் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் ஆங்கிலத்தில் எழுதினார். தமிழர் யார் என்கிற புத்தகத்தை 1905 வி கனகசபை பிள்ளை ஆங்கிலத்தில் எழுதினார். அதன் பிறகுதான் சாதாரண மக்கள் தமிழர்கள், பாமரர்கள் தமிழர்கள் என்று அறிந்திருந்த ஆங்கிலேயர்கள் தமிழின் மீது தங்களது விழிகளை செலுத்த தொடங்கினார்கள். ரொம்ப முக்கியம். நம்ம தன்னிகர் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு திருக்குறள் வந்து பெரிய அடையாளம். 2050 ஆண்டு ஆயிடுச்சுங்க திருக்குறள் இயற்றப்பட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு தேசிய நூலாக அது இருக்கிறதா? இருக்கிறதா? வந்துங்க ஐயா, எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க ஐயா. திருக்குறளை வந்து வீட்டுல வச்சிருக்காங்க, படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
அது பெரிய மலர்ச்சி, பெரிய மறுமலர்ச்சி உண்டாகி இருக்குது. இவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க ஐயா, திருக்குறள் எல்லாருமே வச்சிருக்காங்க. வேண்டாம் இல்ல இல்ல இல்ல, இதையும் ஒப்பிட்டு பாக்குறோம், ஒப்பீடு செய்யறோம். அப்ப எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க. இப்ப ஓரளவு எல்லாரும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு திருக்குறள்ல வந்துருச்சியா, மற்ற இலக்கியங்கள்ல வரல, திருக்குறள்ல விழிப்புணர்வு நல்லா வந்துருச்சு. திருக்குறள்ல விழிப்புணர்வு வந்துருச்சு. அதுக்கு அப்துல் கலாமும் ஒரு காரணமா இருந்தார். அவரை பத்தி எத்தனையோ கருத்துக்கள் இருக்கலாம், மாறுபாடான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் திருக்குறளை வந்து முன்னெடுப்பு இல்ல சொல்றேன். இப்ப நம்ம ஒரு உரையாடல் நிகழ்த்தணும் இல்ல, அதனுடைய விளைவுதான் இது இல்ல. நம்ம ஒரு உரையாடல் இருந்தது, அப்ப அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்தார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, திருக்குறளை வந்து அவர் வந்து நிறைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் செலுத்தினார். அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் படிக்கப்பட்டிருக்கிறது, உணரப்பட்டிருக்கிறது எல்லாம். இப்ப என் பொண்ணே வந்து அதுக்கப்புறம் தான் திருக்குறள் கதைகளை படிக்க ஆரம்பிச்சார், ஆத்திசூடி கதைகளை படிக்க ஆரம்பிச்சு. இதுக்குள்ள இவ்வளவு நல்ல விஷயமா இருக்கிறது என்று மக்கள் வந்து இன்னைக்கு சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். இவ்வளவு நல்ல விஷயமா, அதாவது சங்க இலக்கியங்களையும் மக்கள் வந்து படிக்கணும். நம்ம ஆளுங்க எல்லாம் படிக்கிறோம். கடந்தது தமிழ் மொழிக்கு வந்து மதம் கிடையாது. தமிழ் மொழி மதம் கடந்தது. தமிழினுடைய மிக உயரிய எனக்கு பிடித்த சொல் என்னன்னா வாழ்கங்கிற சொல்லியா. தமிழிலேயே எனக்கு பிடித்த சொல் வந்து வாழ்க அப்படிங்கிற சொல். இந்த வாழ்கங்கிற சொல்லு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எந்த சொல்லும் தராது. எவ்வளவு அழகான சொல் அந்த சொல் இருக்கு. அப்புறம் தமிழ் இலக்கியங்களை கூர்ந்து பார்க்கிற போது நான் படிச்சேன்னா இது என்ன சொல்லுது, இந்த இலக்கியத்தால மக்களுக்கு என்ன பயன், எனக்கு என்ன பயன் அப்படின்னு நான் பார்ப்பேன். பயனற்ற இலக்கியங்களை படிப்பதே கிடையாது. பயனற்ற இலக்கியங்களை வந்து வீட்டில் வைத்திருப்பதே கிடையாது. இந்த இலக்கியத்தை படிப்பதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நான் பார்க்கிற போது, சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். தமிழர் பண்பாட்டுல சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல. ஒரு கருத்து, ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல கதவை சாத்துற போது வெளியில போய் யாராவது, அப்ப மண்டபங்கள் இருந்தது, சாவடிகள் இருந்தது, அதுல யாராவது பசித்து இருக்கிறவங்க யாராவது எல்லாரும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு தானே படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு கதவை அடைக்கக்கூடிய ஒரு பழக்கம் தமிழர்களுக்கு இருந்தது. எல்லாரும் உணவு உண்டுட்டீங்களா, எல்லாரும் உணவு உண்டுட்டீங்க தானே அப்படின்னு கேட்டுட்டு தான் கதவை வந்து அடைக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிற போது நம்ம சிலிர்த்து போகிறோம், புல்லரிக்குது. சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல. என்னைக்கு சோறும் நீரும் விற்பனைக்கு வந்ததோ அன்றைக்கு துன்பங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஐயா சொன்னார், இப்ப காலையில கூட ஐயா சொன்னாரு, அந்த காலத்துல தூய நீர் கொடுக்கப்பட்டது, இப்போது அசுத்த நீர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நீரை பத்தி திருவள்ளுவர் மாதிரி யார் சொல்லியிருக்கிறா? நீரின்றி அமையாது உலகுமே சொல்லிட்டார். நீரின்றி அமையாது உலகு எப்படி? இது போல கம்பனுடைய பாடல்கள் வந்து சில பேர் வந்து பகுத்தறிவு அப்படின்னு கம்பன் பாடலை படிக்காமே போறாங்க ஐயா. ரொம்ப வருத்தமா இருக்கு. பகுத்தறிவுன்னு பாரதி பாடலையும் படிக்காம போறாங்க. அது வருத்தமா இருக்கு, துன்பமா இருக்கு. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளவென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கனோ பிழைப்பம்மா. இதனுடைய அர்த்தத்தை சொன்னோம்னா, பொருளை சொன்னா, ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், கடவுள் ஒன்றுன்னு நீ நினைச்சா ஒண்ணுதான்டா. பல என்றுரைக்கின் பலவே எண்ணி, கடவுள் வந்து பலவா இருக்கான்னு நினைச்சா பலவா இருக்கான். உன்னுடைய மனம்தான் காரணம் என்று சொன்னவன் கம்பன். இது கடவுள் வாழ்த்தா வச்சார். யுத்த காண்டத்துல கடவுள் வாழ்த்தா வச்சார். யுத்த காண்டத்துல கடவுள் வாழ்த்து பாட்டு. இந்த பாட்டு பாட்டையும் பாருங்க. உலகம் யாவையும் தாமுள்ள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எப்படி பாட்டு? ஏதாவது கடவுள் பேர் வருதா? யாராவது ஒருத்தர் வராது. ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து மக்கள்கிட்ட சந்திக்கும் போதும் சரி, தனிப்பட்ட உரையாடல்கள்லையும் சரி,
வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் இருந்தார். அவருடைய பேரை பார்த்துட்டு யாருமே படிக்கிறது இல்லைங்க. வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அப்படின்னு அந்த பேரை பார்த்துட்டு யாருமே அது தொடர்றது இல்லை. இப்ப யாரும் வாங்குறது இல்லை. ஆனா அந்த புத்தகத்தை அவசியம் படிக்கணும். இல்ல இப்ப எல்லாருமே வெளியிடலாம். அதை படிச்சோம்னா 12,000 பாடல் கம்பராமாயணம், 11,700 பாடல் கம்பராமாயணம். அந்த 11,700 பாடல்ல 900 பாடல்களை திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறார். 900 பாடல், 11,800 பாடல்ல 900 பாடல்களை வைமு கோபாலகிருஷ்ணன் மேற்கோள் காட்டி படிச்சா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா தன்னிகரற்ற தமிழ்நாடு அப்படின்னா என்ன? இதையெல்லாம் உலகுக்கு தந்த தமிழ்நாடு, இந்த பேர் இலக்கியங்களை உலகுக்கு தந்த தமிழ்நாடு. இப்ப இப்ப நம்ம என்னதான் தமிழ் பெருமை பேசினாலும் சரிங்க, கோயம்புத்தூர்ல இருந்து 45 கிலோமீட்டர் பாலக்காடு. பாலக்காடு போய் கண்ணதாசன்னா யாருக்கும் தெரியல. கண்ணதாசன்னா யாருக்கும் பாலக்காட்டுல தெரியல. அப்புறம் திருச்சூர்ல எப்படி தெரியும்? கண்ணனூர்ல எப்படி தெரியும்? காலிக்கட்ல எப்படி தெரியும்? தெரியாது, தெரியாது, தெரியாது. அந்த பரந்த மனப்பான்மை நம்ம கிட்ட நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். கொண்டுட்டு போனா படிப்பாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட பாடல் இன்னைக்கு ஐயா பாட கேட்டோம். எவ்வளவு அர்த்தமுள்ள பாடல்களை பாட கேட்டோம். சொல்லுங்க. செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே எப்படின்னா, நம்முடைய பாடல்களை நம் குழந்தைகளை நாம் படிக்க வைக்க வேண்டும். படிக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் யார்? சொற்பொழிவாளர்களா, பட்டிமன்ற பேச்சாளர்களா, பேராசிரியர்களா? யாரு? அரசு பள்ளி மாணவர்கள் தான் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் தான் தமிழை வளர்த்து கொண்டு. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஓரளவு தமிழை வந்து யாரு பேசிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, எந்த மொழியும் அறியாத கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், படிப்பறிவு அதிகம் இன்னும் வராதவங்க தான் தமிழை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் நாளைக்கு ஆங்கில வழிய கல்வியை பின்பற்றினால் இப்ப இருக்கக்கூடியதும் அழிந்து போகுமோ என்கிற அச்சம் உருவாகி இருக்கிறது. ஆங்கில பள்ளி வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மொழியும் படிங்க. ஆங்கிலம் படிங்க, ஜெர்மனி படிங்க, இத்தாலி படிங்க, எல்லாமே படிங்க. தமிழுக்கு ஒரு 20 நிமிடம் 10 நிமிடமாவது ஒதுக்கும்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வகுத்துக் கொள்ள வேண்டும். 10 நிமிடம். இதை தமிழ் அமைப்புகள் எல்லாம் வலியுறுத்தணும். எல்லா தமிழ் அமைப்புகளும் வலியுறுத்தணும். 10 நிமிடம். பேரே எழுத தெரியாம இருக்காங்க. பேரே எழுத தெரியாம இருக்காங்க. ஒண்ணு கூட எழுத தெரியல. தமிழ்ல எழுத தெரியல. 3வது வகுப்பு 5வது வகுப்புங்கிறாங்க. தமிழே எழுத தெரியல. பெரிய துன்ப சூழல் யாது. சிந்திக்க வேண்டியது. தமிழ் மன்றத்தினர் எல்லாம் வந்து சிந்திக்க வேண்டியது. நீங்க இன்னொன்னு சொல்றேன், எந்த வழி பாடத்துல படிச்சாலும் சரிங்க, எந்த வழி பாடத்திட்டத்தில் படித்தாலும் சரி, நாளும் ஒரு குறள் சொல்லுவது என்கிற நெறியை நாம் வகுத்து கொண்டால் குறள் வழி நாகரீகமாக தமிழ் சமூகம் மாறும். இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த வழி பாடத்திட்டத்துல நம்ம பிள்ளைங்க படிச்சாலும் சரி, ஒரு குறள் இன்னைக்கு வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிதான் சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட. தமிழ்ல தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பதான் அது வரும். கம்பல்சரி ஒரு பாட்டம் திருக்குறள் நீ படிக்கணும்டா அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து வலியுறுத்தி அதனுடைய பொருளை சொல்லி கொடுத்து அதை வந்து அதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி நாளும் ஒரு குறள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெறியை வகுத்து கொண்டால் குறள் வழி நாகரிகமாக நமது சமூகம் மாறும். இப்ப நான் வந்து எனக்கும் தமிழுக்கான உறவு என்பது ஐயா என்னுடைய உடலுக்கும் மூளைக்குமானது அல்ல. எனக்கும் தமிழுக்குமான உறவு என்பது என்னுடைய உடலுக்கும் மூளைக்குமானது அல்ல, எனது மனதுக்கும் உள்ளுயிருக்குமான பிழைப்பு என்று சொல்லுவேன். ஏன்னா தொழிலையே நான் மாத்திக்கிட்டேன். இனிமே நமக்கு போதும், இனிமே நமக்கு வாழ்வு புத்தகங்களோடு, இனிமே நமது வாழ்வு மொழியோடு, இனி நமது வாழ்வு தமிழோடு என்று நான் வகுத்துக் கொண்டேன். இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த முடிவுக்கு வரலைன்னா எனக்கு சிவலிங்க ஐயா கிடைப்பாரா? இந்த முடிவுக்கு வரலைன்னா தமிழ்வாணன் கிடைப்பாரா?
கிடைக்க மாட்டாங்க. அன்வர் பாட்சா கிடைப்பாரா? கிடைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உறவுகளோடு பயணிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மொழிக்குள்ள வந்த பிறகு எவ்வளவோ உறவுகள் கூத்து இருக்கின்றன. தினசரி பேசுறவங்க இருக்காங்க, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பேசுறவங்க இருக்காங்க. என்ன படிக்கணும் ஐயான்னு என்னைய கேட்கிறாங்க. நான் ஒரு அறிவியல் மாணவன், என்ன படிக்கணும் ஐயா, என்ன குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இது மொழி தந்தது, இது மொழி தந்தது, நமது பண்பாடு தந்தது, நமது மரபு தந்தது. மொழி வளர்ச்சியால் மட்டும்தான் மரபை மலரச் செய்ய முடியும். வலியுறுத்தி சொல்றேன், நமது தமிழ் என்பது வெறும் மொழி சார்ந்தது அல்ல, நமது பண்பாடு சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மொழியை இழந்தோம் என்றால் நாம் நமது முகவரியை தொலைப்போம். தமிழ் மொழி என்பது நமது அடையாளம் மட்டுமல்ல, தமிழ் மொழி என்பது நமது ஆதாரம். தமிழ் மொழி என்பது நமது ஆதாரம் என்பதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரோம். நான் உணர்ந்து கொண்டு விட்டேன். என்ன படிச்சாலும் சரிங்க, எல்லாத்தையும் தமிழ் படுத்தி பார்ப்பேன். எல்லாத்தையும் தமிழ் படுத்தி பார்க்கிற போது அவ்வளவு அழகாக இருக்கிறது, அவ்வளவு அழகாக இருக்கிறது. தமிழ்ல நான் சொன்னேன் பாருங்க, சிதம்பரநாத முதலியார் தொகுத்தாரு அப்படின்னு சொல்லி, அது பல்லாண்டுகள் தொகுக்கப்பட்ட ஒரு அகராதி. அந்த அகராதியில இருக்கக்கூடிய ஆங்கில மொழிகளுக்கான தமிழ் சொற்கள் என்பது கவித்துவம் வாய்ந்தது, கவித்துவம் வாய்ந்தது. அந்த அகராதி சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது. அது வேணும் அப்படின்னு நம்ம எல்லாம் போராடணும், அது மறுபதிப்பு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் போராடணும், தமிழ் அமைப்புகள் எல்லாம் போராடணும். அப்ப இரு மொழிகளும் வளரும். இப்ப ஆங்கிலத்துல ஒரு நாளைக்கு எத்தனை கலை சொற்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஐயாவுக்கு தெரியும். அவர் எல்லாம் தெரிஞ்சவர், எல்லா மொழிகளும் தெரிஞ்சவர். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50 கலை சொற்களாவது வந்து கொண்டிருக்கின்றன ஒரு நாளைக்கு. நம்ம உலகத்தினுடைய மூத்த மொழி, முதன்மை மொழி, தேவநேய பாவாணர் கண்டு சொன்ன மொழி, வேர்ச்சொல் அகராதி கண்ட மொழி. நம்ம 5 சொற்களையாவது தினசரி நம்ம கொண்டு வந்துடணும். திட்டம் வச்சுக்கணும். நம்ம தமிழ் அமைப்புகள் எல்லாம் ஒற்றுமை இல்லாம இருக்கிறோம், ஒற்றுமையே கிடையாது. நான் இப்ப ஐயா சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல இருந்தா காரிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா நாளும் நிறைய கூட்டங்களுக்கு போகலாம். அந்த கூட்டங்கள்ல என்ன நடக்குது நான் சொல்லுவதற்காக வேதனைப்படுகிறேன். வருகிறவர்கள் எல்லாம் பேசணும்னு சொல்றாங்க. இப்ப 10 பார்வையாளர் வந்தாங்கன்னா ஒரு ஆளை சிறப்பு பேச்சுன்னு போட்டிருப்பாங்க. சிறப்பு பேச்சாளர் கடைசியா பேசணும். அவருக்கு 45 நிமிடம் ஒதுக்கப்படும். கடைசியில எல்லாரும் பேசிட்டு அவருக்கு 10 நிமிடம் ஒதுக்கும். என்ன கருத்தை சொல்ல முடியும்? என்ன எல்லாரும் கவிதை படிக்கணுங்கிறாங்க, எல்லாரும் போட்டா எடுக்கிறது, உடனே அந்த போட்டா இதுல புலனத்துல போடுறது, அதுக்கு எத்தனை பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பாக்குறது. அப்படி விருப்பம் தெரிவிக்கலைன்னா அவங்க கூட பகையாளி ஆகுவது. பாரதிதாசன் என்ன மாதிரி, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. அந்த வரிகளை நம்ம கொண்டு வர வேண்டாமா? ஒற்றுமை வேணும்ல நமக்கு. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த பாட்டை எல்லாரும் படிக்கணும்யா, எல்லாரும் படிக்கணும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. எப்படி பாட்டு, எப்படி பாட்டு! பாரதிதாசனை பயிலுறும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையார், தயை மிக உடையாள் அன்னை, என்னை சந்தனம் மறவா தந்தை, குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர். அது மாதிரி நம்ம தமிழ்ல போய் அறிவு உறைந்துடுச்சுன்னா நமக்கு துன்பம் இல்லை, நாள் பூரா மகிழ்ச்சி தாங்க. தமிழை படிச்சிட்டோம்னா நாள் பூரா மகிழ்ச்சி என்பதை நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். மருந்து. இன்னைக்கு எவ்வளவோ துன்ப சூழல் எனக்கு இருக்கு. எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ துன்ப சூழல் இருக்கு. அந்த துன்ப சூழலிலும் நான் இன்னைக்கு நிமிர்ந்து நின்று தமிழ் தந்த கொடை, தமிழ் தந்த கொடை, இந்த கொடை தமிழ் தந்த கொடை. பாரதிதாசன் துன்பம் வருகிற நேரத்துல யாழ் எடுத்து, நான் துன்பம் வருகிற நேரத்துல பாரதிதாசனை எடுத்துக்கொண்டு படிப்பேன். துன்பம் வருகிற நேரத்துல கம்பனை எடுத்துக்கொண்டு படிப்பேன். துன்பம் வருகிற நேரத்துல பாரதியை எடுத்துக்கொண்டு படிப்பேன்.
அது போல நம்ம வந்து அதை வந்து நமது வாழ்க்கையினுடைய தொடர் பழக்கமாக நம்ம வந்து மாற்றிக்கொண்டோம் என்றால் தமிழ் வந்து நிச்சயமாக வாழும், பெருமை பூக்கும். மொழி நமது முக்கியமான அடையாளம் என்பதை வந்து நம்ம வந்து நன்றாக நம்ம குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லித்தரணும். அப்பதான் போவோம். மொழி உள்ள வரைக்கும் தாங்க நமது நிலம் நமக்கு சொந்தம். இப்ப ஐயா சொன்னாங்க, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அவங்க. திருப்பதி நம்மதுதான், குடகு நம்மதுதான் சொன்னாங்க. ஏன்? மொழியை இழந்தோம், நிலத்தை இழந்தோம். மொழி இழந்தோம், நிலத்தை இழந்துட்டோம். ஆகவே நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குறளை, பாரதியை, பாரதிதாசனை, பட்டினத்தாரை, தாய்மானவரை, சித்தர் பாடல்களை அவசியம் படிச்சுக்கணும். சித்தர் பாடல்களை அவசியம் தமிழ் பெருமக்கள் படித்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை வந்து பரப்பணும். உரையாடல், யாரிடமாவது உரையாடல திருக்குறளோட தொடங்கணும். கற்ப புத்தகம் வெளியிட்டிருக்காங்க, பெரிய தொகுப்பு. நம்ம என்ன செய்யணும்னா, தமிழர்களாகிய நாம் இங்க இருக்கவங்க இன்றிலிருந்து தொடங்குவோம். ஒருத்தவங்களோட இப்ப நம்ம அன்வர் பாட்சாவோட பேசுறோம், திருக்குறளோட ஆரம்பிக்கணும். வேண்டும், திருக்குறளோட ஆரம்பிக்கணும், திருக்குறளோட அந்த உரையை வந்து முடிக்கணும். உரையாடும் போதும் திருக்குறளோடு தொடங்கணும். இதை வந்து நமது கடமையாக நம்ம கொள்ள வேண்டும், உறுதிப்பாடாக கொள்ள வேண்டும் என்று கூறி, இந்த மன்றத்தில் ஐயாவுடைய மிகச்சிறந்த இந்த இல்லத்தில் அவருடைய அன்பான விருந்தோம்பலோடு, அம்மாவினுடைய அருமையான விருந்தோம்பலோடு நம்ம வந்து எல்லாரும் கலந்து கொண்டிருப்பது எனக்கு வாழ்க்கையில் என்றென்றைக்கும் மறக்க முடியாத இன்ப ஒரு சூழலை தந்திருக்கிறது என்று கூறி, எல்லாரும் நம்ம குழந்தைங்களை, அக்கம் பக்கத்தார தமிழ் படிக்க செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.